இரா. நாகசாமி தமிழ் விக்கியின் கட்டுரை. இரா. நாகசாமி, ராமச்சந்திரன் நாகசாமி. ஆகஸ்ட் 10, 1930 முதல் ஜனவரி 23, 2022 வரை இந்திய தொல்லியல், கல்வெட்டியல் அறிஞர். கோவில் கல்வெட்டுகள் மற்றும் கலை வரலாற்றில் ஆய்வுகளில் ஈடுபட்டவர். தமிழ் அரசு தொல்லியல் துறையின் முதலாவது இயக்குனர். இந்தியாவின் முதல் முறையாக பூம்புகாரில் ஆழ்கடல் ஆய்வுகள் மேற்கொண்டவர். மத்திய அரசின் கலை, பண்பாட்டுக் குழுக்களில் அங்கம் வகித்தவர். இவரது கட்டுரைகளை 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு யுனெஸ்கோவால் வெளியிடப்பட்டன. பத்மபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றார். சிதம்பரம் நாட்டியாஞ்சலி விழாவை தொடங்கினார். பிறப்பு, கல்வி. இரா. நாகசாமி சம்ஸ்கிருத வித்வான் ராமச்சந்திரனுக்கு ஆகஸ்ட் 10, 1930 கொடுமுடியில் பிறந்தார். பள்ளிக்கல்வியை கொடுமுடியில் முடித்தபின் சென்னை பல்கலைக்கழகத்தில் சம்ஸ்கிருத மொழியில் முதுகலை பட்டம் பெற்றார். பூனா டெக்கான் கல்லூரியில் தொல்லியல் தொடர்பான ஆய்வில் முனைவர் பட்டம் பெற்றார். தனி வாழ்க்கை. இரா. நாகசாமி இந்திய விமானப்படையில் பணியாற்றியவர். விமானத்தை பழுதுபார்க்கும் திறமை கொண்டவர். புகைப்படக் கலைஞர். தனது நூல்களுக்கான புகைப்படங்களை தானே எடுத்தார். யோகக் கலையில் பயிற்சி பெற்றவர். இசையில் பயிற்சி பெற்றவர். இரா. நாகசாமி இந்திய தொல்லியல் ஆய்வகத்தில் பணியில் சேர்ந்து தொல்லியல் துறையின் பயிற்சி பெற்றார். 1959 முதல் 1963 வரை சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் கலைப்பிரிவில் காப்பாட்சியராக கியூரேட்டராக பணியாற்றினார். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் உதவி சிறப்பு அதிகாரியாகவும் 1963 முதல் 66 வரை, தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் முதலாவது இயக்குனராகவும் 1966 முதல் 1988 வரை பணியாற்றினார். இரா. நாகசாமியின் மனைவி பார்வதி. மகன்கள் ராமச்சந்திரன், மோகன். மகள்கள் கலா, உமா. கல்வெட்டியல், விழாக்கள், கண்காட்சிகள். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபொழுது ஐரோப்பிய நகரங்களில் இந்திய திருவிழாக்கள் நடைபெற்றன. அப்பொழுது இரா. நாகசாமி தென்னிந்தியாவின் முற்கால வெண்கல சிற்பங்களை பற்றி தொகுத்தளித்த மாஸ்டர் பீசஸ் ஆஃப் ஏர்லி சவுத் இண்டியன் பிரான்சஸ் மிகுந்த வரவேற்பை பெற்றது. 1966 அண்ணா முதலமைச்சராக இருந்தபொழுது பூம்புகார் போற்றுதும் என்ற தலைப்பில் கண்காட்சியும் மகாநாடும் நடத்தினார். தமிழ்நாட்டு ஆலயங்களிலுள்ள விலை மதிப்புள்ள நகைகளை கொண்டு வந்து மிகுந்த பாதுகாப்புடன் சென்னை பல்கலைக்கழக செனட் கட்டிடத்தில் கண்காட்சி நடத்தினார். காப்பாட்சியர், கியூரேட்டர். இரா. நாகசாமி சென்னை அருங்காட்சியகத்தில் காப்பாட்சியராக இருந்தபொழுது அதுவரை பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் மட்டுமே இருந்ததை மாற்றி தமிழில் கையேடுகள், வழிநூல்கள் முதலியவற்றை உருவாக்கினார். தொல்லியல் துறை இயக்குனர். இரா. நாகசாமி தொல்லியல் துறை இயக்குனராக இருந்தபொழுது இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிகிராஃபி என்ற நிறுவனத்தை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மூலமாக ஏற்படுத்தினார். அதில் சரித்திரம், தமிழ், இலக்கியம், தொல்லியல் போன்ற துறைகளில் முதுகலை பட்டம் பெற்றவர்களை சேர்த்தார். அவர்களுக்கு 1 வருட காலம் கல்வெட்டு இயலில் மிக விரிவாக பயிற்சி கொடுக்கப்பட்டு முதுகலை பட்டமும் வழங்கப்பட்டது. பட்டம் பெற்றவர்கள் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் முழு நேர ஊழியர்களாக பணியமர்த்தப்பட்டனர். டாக்டர் இரா. நாகசாமி தனது 22 ஆண்டு கால பதவி காலத்தில் தமிழகம் முழுவதும் பல அருங்காட்சியகங்களை, மாவட்ட ரீதியான தொல்லியல் துறைகளையும் நிறுவினார். ஆசிரியர்கள் மற்றும் மாணவியருக்கு வரலாற்றில் ஆர்வத்தை ஏற்படுத்தினார். அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு அவர்கள் ஊருக்கு அருகிலுள்ள கோவில்கள், கோட்டைகள் மற்றும் வரலாற்று சின்னங்களுக்கு களப்பயணங்கள் செல்ல ஏற்பாடு செய்தார். ஆசிரியர்களுக்கும் அதற்கான பயிற்சியை அளித்தார். சிறு பாக்கெட் வழிகாட்டி புத்தகங்களை தமிழக அரசு சார்பில் அச்சடித்து வரலாற்று சுற்றுலா தலங்களில் விற்று மக்களிடையே சரித்திரத்தில் ஆர்வத்தை ஊட்டினார். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தனிக்கட்டுரைகள், கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட செய்திகளின் எழுத்து வடிவம், மொழிபெயர்ப்புகள் மற்றும் வழிகாட்டிகள் உட்பட 120க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். கல்வெட்டு ஆய்வு. இரா. நாகசாமி தமிழ்நாடு முழுவதும் அலைந்து திரிந்து கல்வெட்டுகள், சிற்பங்கள், செப்பு திருமேனிகள், செப்பேடுகள், நடுகற்கள், ஓலை சுவடிகள், நாணயங்கள் போன்றவற்றை ஆராய்ந்தார்.
நடுக்கற்களை பற்றிய அவரின் ஆராய்ச்சி பல்லவர்களின் சரித்திரத்தை மேலும் ஆராய தூண்டியது. அதுவரை பல்லவர்களின் வரலாறு, அரசு மரபினரை பற்றிய செப்பேடுகள், கல்வெட்டுகளின் மூலம் எழுதப்பட்டு வந்தது. நாகசாமியின் முயற்சியால் செங்கம் பகுதியில் உள்ள சாதாரண மக்களால் எழுப்பப்பட்ட நடுகற்கள் மூலம் பல்லவர் வரலாறு சமூக கண்களோடு கூடிய வரலாறாக மீளாய்வு செய்யப்பட்டு எழுதப்பட்டது. இரா நாகசாமி கரூர், அழகன்குளம், கொற்கை, கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற சரித்திர புகழ்மிக்க இடங்களில் அகழ்வு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார். தமிழகத்தை முற்காலத்தில் ஆண்ட சேர சோழ பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலம் பற்றிய தொல்லியல் சான்றுகள் அகழ் ஆராய்ச்சி மூலம் அவர் இயக்குனராக மேற்கொண்ட அகழ் ஆய்வில் கிடைத்தன. தமிழக கடற்கரையில் பூம்புகார் முதல் நாகப்பட்டினம் வரை முதலில் ஆழ்கடல் ஆய்வு மேற்கொண்டார். முக்கியமாக அகழ் ஆய்வுகள் கண்டுபிடிப்புகள். புகலூருக்கு அருகில் வேலாயுத மலையில் கிடைத்த 1ஆம் நூற்றாண்டு சேரர் கால கல்வெட்டுகளில் 3 சேர மன்னர்களை பற்றிய குறிப்பு இருந்தது. கோ ஆதன் செல்லிரும்பொறை மகன் பெருங்கடுங்கோ சிளங்கடுக்கோ இளங்கோ ஆகி அறிவித்த கல் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1ஆம் ராஜேந்திர சோழன் மாளிகையில் சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் அரண்மனையின் சுவடுகள். கரூர்தான் சேரரின் முற்கால தலைநகர். எட்டயபுரத்தில் தேசிய கவி பாரதியாரின் பிறந்த வீடு. பொதுயுகம் 3ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட நடுக்கல்களை இவர் கண்டுபிடித்துள்ளார். பிற பணிகள். எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியார் பிறந்த வீடு வெடிமருந்து வைக்கும் கிடங்காய் இருப்பதை அறிந்து அதை மீட்டு தமிழக அரசின் உதவியுடன் அதன் பழமை மாறாமல் புதுப்பித்து நினைவு சின்னமாக மாற்றினார். பத்தூர் கோவிலில் இருந்த நடராஜர் சிலை காணாமலாகி லண்டனில் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது இந்தியாவின் சார்பில் கல்வெட்டு சான்றுகள், ஆலய வரலாறுகளை சான்றுகள் காட்டி நீதிமன்றத்தில் வாதாடி அதனை மீட்டு கொண்டு வந்தார். 1965 முதல் உலக தமிழ் மகாநாடு கோலாலம்பூரில் நடைபெற்ற கண்காட்சி மற்றும் 1983 நடைபெற்ற அணிசேரா உச்சி மகாநாட்டின் பொழுது புதுடில்லி தேசிய அருங்காட்சியகத்தில் தென்னிந்திய வெண்கலங்கள் குறித்த சிறப்பு கண்காட்சி உட்பட பல கண்காட்சிகளை நடத்தினார். பூண்டியில் ஒரு வரலாற்றுக்கு முந்தைய தொல்பொருள்களின் அருங்காட்சியகமும் மற்றும் வடார்காட்டில் இஸ்லாமிய அருங்காட்சியகம் உட்பட 12 பிராந்திய அருங்காட்சியகங்களை தொடங்கினார். கல்வெட்டு இயலில் முதுகலை பட்டப்படிப்பு பெற்ற மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்காக தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறையின் கீழ் கல்வெட்டுக் கழகத்தை தொடங்கினார். 2001 சிதம்பரத்தில் கலை மற்றும் சமயம் பற்றிய சர்வதேச மகாநாடு உட்பட பல மாவட்ட, மாநில, தேசிய மற்றும் சர்வதேச கருத்தரங்குகளை நடத்தினார். கருத்தரங்கின் நிகழ்வுகளை ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ட் என்ற நூலாக தொகுத்தார். நாட்டியம், கவின்கலைகள். இந்திய தொல்லியல் துறையை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த இரா நாகசாமி இசையையும் நாட்டியத்தையும் கருவிகளாக பயன்படுத்தினார். 1981ஆம் ஆண்டு கபிலா வாத்சாயனாவுடன் இணைந்து சிதம்பரம் நாட்டியாஞ்சலி விழாவை நிறுவினார். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், மணிமேகலை, அருணகிரிநாதர், அப்பர் போன்றவரின் வரலாற்று புகழ்பெற்ற மக்களின் வாழ்க்கையை நாட்டிய நாடகங்களாக தமிழ்நாடு, இந்தியா மற்றும் உலகில் பல நாடுகளில் பரப்பினார். 1982ஆம் ஆண்டு மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் முதலாக ஒளி காட்சி நடத்த ஆவண செய்தார். எழுத்து. இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது ஐரோப்பிய நகரங்களில் இந்திய திருவிழாக்கள் நடைபெற்றன. அப்பொழுது அவர் தென்னிந்தியாவின் முற்கால வெண்கல சிற்பங்களை பற்றி தொகுத்தளித்த மாஸ்டர் பீசஸ் ஆஃப் ஏர்லி சவுத் இந்தியன் பிரான்சஸ் மிகுந்த வரவேற்பை பெற்றது. தமிழ், ஆங்கிலம், சம்ஸ்கிருதம் 3 மொழிகளிலும் 150 நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். விருதுகள். இந்திய வரலாற்று ஆய்வுக் கழகத்தில் குருகுல ஆய்வு நல்கை 2017ஆம் ஆண்டு. பத்ம பூஷன் விருது
தமிழக அரசின் கலைமாமணி விருது. மதிப்பீடு: பூலாங்குறிச்சியில் உள்ள வட்டெழுத்து கல்வெட்டுகளும் விழுப்புரம் அருகில் ஜம்பையில் கண்டுபிடிக்கப்பட்ட அதியமான் நெடுமான் அஞ்சி பற்றிய தமிழ் பிராமி கல்வெட்டுச் சொற்கள் கங்கை கொண்ட சோழபுரம், கோவலன் பொட்டல் போன்ற இடங்களில் நாகசாமி செய்த அகழு ஆய்வுகள் என்று அவரது சாதனைகள் பெரும் பட்டியலாக நீளும். பற்பல தமிழ் பிராமி வட்டெழுத்துக்கள் பொறித்த கல்வெட்டுகளை படித்து அவற்றில் உள்ள செய்திகளையெல்லாம் வெளி உலகுக்கு எடுத்து கூறியவர் நாகசாமி என்று தொல்லியல் ஆய்வாளர் சுப்ராயலு குறிப்பிடுகிறார். அவருடைய முதன்மையான கொடை என்பது தொல்லியல் சான்றுகளை இந்திய வரலாறு பண்பாடு சார்ந்து நுண்மையான பகுப்புகளுடன் அட்டவணை இடுவதற்கு ஒரு முறைமையை உருவாக்கியது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அத்துறையில் ஒரு முன்னோடி, திட்டவட்டமான முறைமைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர். ஆகவே அறிவியல் பூர்ணமான தொல்லியல் தரவுகளை திரட்டி முறையான அட்டவணைப்படுத்துதலை செய்தவர். தன் முறைமைகளை கற்பித்து ஒரு மாணவர் வரிசையை உருவாக்கியவர் என்று ஜெயமோகன் குறிப்பிடுகிறார். விவாதங்கள்: இரா நாகசாமி எழுதிய மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் என்ற நூலை ஒட்டி விவாதங்கள் எழுதின. அதில் அவர் தமிழின் தொன்மையை பின்தள்ளி சம்ஸ்கிருத மரபுக்கு பின்பே தமிழை வைத்தார் என்று விவாதங்கள் எழுந்தன. தமிழ் அண்ணல் தொல்லியல் துறை அறிஞர் இரா நாகசாமியின் பழுதடைந்த கண்ணாடியும் பார்வை கோளாறுகளும் என்ற நூலில் நாகசாமி இந்நூலில் தமிழை பற்றி முன்வைத்த கருத்துக்களை கடுமையாக மறுத்தார். இரா நாகசாமியை தேர்ந்த தொல்லியலாளர் என்று மதிப்பிடும் எழுத்தாளர் ஜெயமோகன் அதே சமயத்தில் அவரது வரலாற்று எழுத்தில் அவரது சார்பு நிலைகள் குறுக்கிடுவதாகவும் கருதுகிறார். நூல் பட்டியல்: தமிழ்: மாமல்லை, ஓவியப்பாவை, உத்திரமேரூர், கலவை, கவின்மிகு சோழர் கலைகள், செந்தமிழ் நாடும் பண்பும், பொம்மை, பழைய பொம்மை வரலாறு, கலை செல்வங்கள் வரலாறு, விநாயக புராணம், தவம் செய்த தவம், யாவரும் கேளீர். கட்டுரை நிறைவு.